சிந்தனையில் வந்து வந்து போறா, அவ சந்தனத்தில் செஞ்சு வச்சு தீரா. என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, தங்க எங்க மனசு சத்திரமா. தாடி அம்மாடி அசை வச்ச கட்டழகா ஒரு ராவாக்கி அள்ளித்தடி நகரடி. என்ன எல்லாம் ஒரே பாட்டா இருக்கே. போன வாரம் செஞ்ச பரீட்சை ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் அவங்க மார்க் ஷீட் வாங்கிக்கோங்க. மணி சொல்லுங்க மிஸ். உன்னை ஆன்சர் எழுத சொன்னா அந்த கொஷனையும் எடுத்து கீழே எழுதி வச்சுட்டு நீயே தண்டை பண்ணி நீயே மார்க் போட்டுக்கிட்ட. கொஷனுக்கு ஆன்சர் போட சொன்னா கொஷனோட கேள்விலாம் எடுத்து ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். மிஸ் நீங்கள் தான் சொன்னீங்க மிஸ், என்ன தெரியுதோ அதை எழுதுங்கன்னு. டேய் நான் சொன்னேன் அந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்ச ஆன்சர் எழுத சொன்னேன். கொஷனை பார்த்தா அப்படி எழுது நான் சொல்லலை. பாட்டு மட்டும் நல்லா மண்டையில் ஏறும். ராஜு. எஸ் மிஸ். மிஸ் நான் நல்லா கரெக்டாக எழுதுனேன் மிஸ். நான் ராஜு மாரி வந்து மிஸ் நான் வந்து கொஷனுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் போட்டேன் மிஸ். ராஜு உன்னையும் வந்து ஆன்சர் படித்து கொஷன் எழுத சொன்னா படம் வரைஞ்சி வச்சிருக்கேன். படம் வரைஞ்சி நீயே மார்க் போட்ட 100%. மிஸ் நீங்கள் தானே சொன்னீங்க மிஸ் எழுத வராட்டியும் நல்ல ஒரு டிராவிங் பண்ணி கற்றுக்கங்கன்னு. அதான் மிஸ் நான் பரீட்சையில் டிராவிங் பண்ணேன் மிஸ். எனக்கு தலை வலிக்குது ராஜு. திவேஷ். மிஸ் திவேஷ் நீ என்னன்னா ஆன்சர் படித்து கொஷின் எழுதுற பதிலாக லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். கடிதமாக எழுதி அப்படி கவிதையாக எழுதி வச்சிருக்கேன். அந்த கவிதையெல்லாம் வந்து தப்பாக இருக்கு மிஸ். இதுதான் நல்லா இருக்கா மிஸ்? கவிதை நல்லா இருந்துச்சா மிஸ்? ரொம்ப முக்கியம், எல்லாம் முட்டை தான் மிஸ். திவேஷ் நோண்டிட்டுக்கா மிஸ். திவேஷ் இங்கே வந்து உட்காரு. பின்னி பின்னி கங்க்ராச்சுலேஷன் பின்னி. நல்லா படித்து நல்லா பரீட்சை எழுதியிருக்கேன். 100க்கு 100 வாங்கியிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ மிஸ். பனு எங்கே போன பனு நீ? மணி எத்தனை? கிளாஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கேன்? கொஷின் படித்து ஆன்சர் எழுத பதிலா நான் எப்படி குளிப்பாட்டுறது, மீனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறது இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் கேட்டாங்களா கொஷின் பேப்பரில்? ஏன் சிரிக்கிறீங்க 3 பேரே? நீங்களும் கோசம் வாங்கி வச்சிருக்கீங்க. மிஸ் கோசம் வாங்கினாலும் அது நம்பர் தானே மிஸ். நாங்கள் பாஸ் மிஸ். மிஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் மிஸ். பின்னி வந்து எக்ஸாமு புக்கு பார்த்து அடித்தா மிஸ். நான் பார்த்தேன் மிஸ். பின்னி உண்மையா? ஆமாம் மிஸ் நான் புக்கு பார்த்து தான் மிஸ் அடித்தேன். பின்னி பரீட்சை நேரத்தில் புக்கு பார்த்து எழுதக்கூடாது. புக்கு பார்த்து எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். உனக்கு நான் கோசம் போடுறேன். மிஸ் நீங்கள் தானே சொன்னீங்க மிஸ் புக்கு பார்த்து எழுதலானே. அதான் மிஸ் நான் புக்கு பார்த்து எழுதுனேன். அதே கிளாஸில் நான் படித்து கொடுக்குறப்ப அப்போ புக்கு பார்த்து எழுதலான்னு சொன்னேன். பரீட்சை கிடையாது. கிளாஸ் முடிஞ்சிச்சு மிஸ். இப்படி போனால் எல்லாம் ஒரு குஷியாக இருப்பீங்க, எல்லாம் பாட்டு பாடுவீங்க. நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா எல்லாம் வர சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா நான் பார்க்கணும்.